ஹீரோயினை அவங்க அப்பா கூட்டிட்டு வந்து ஸ்கூல்ல விடுறாரு. ஹீரோயினும் ஏதோ நல்ல பிள்ளை மாதிரி ஓகேப்பா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு ஸ்கூலுக்குள்ள போனவங்க திடீர்னு தலை திரிக்க ஓடுறாங்க. அப்படியே பின் கேட் வழியா ஏறி குதிச்சு ஒரு காருக்குள்ள போய் ஏறி உட்காடுறாங்க. காருக்குள்ள முகமூடி போட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான். என்னடா லூசு பையில நம்ம என்ன கள்ளக்கட்டத்துல பண்ண போறோம், முதல்ல முகமூடியை கலட்டுறா அப்படின்னு வேகமா அவனை திட்டுறாங்க. அவனும் முகமூடியை கலட்டுறான். ஆக்சுவலா அவரு தான் நம்ம படத்தோட ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ஸ்கூல்ல தான் இப்ப படிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அப்பா, அதாவது ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை டிராப் பண்ணிட்டு வேற எங்கேயோ போறதா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அதனால அவரை ஃபாலோ பண்றதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்றாங்க. சோ அவங்க அப்பாவை ஹீரோயின் ஃபாலோ பண்றாங்க. ஆனா அவர் நேரா வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள போறாரு. என்னடா எங்க அப்பா ஏர்போர்ட்டுக்குலாம் போறாரு, அதுவும் இந்த காலங்காத்தால அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேகமா ஃபாலோ பண்றாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவோட தொடையில அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவுக்கு செம கடுப்பாகுது. இங்க பாரு அதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் ஏன்டி இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு திட்டிக்கிட்டே தான் வராரு. ஏர்போர்ட்டுக்குள்ள போனோடனே லோக்கல் ஃபிளைட் ஒன்ன பிடிச்சி வேற எங்கேயோ போறாங்க. சோ லோக்கல் ஃபிளைட்னா நம்ம சென்னையில இருந்து திருச்சி போற மாதிரி. சோ நம்ம ஹீரோயினுக்கும் போகணும்னு தோணிடுது. அதனால ஹீரோ கிட்ட டேய் உன்னோட ஏடிஎம் கார்டு கொடுறா ப்ளீஸ்டா, நான் வந்து டிக்கெட் வாங்கிக்கிறேன்டா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு அவரும் நம்பி கொடுத்துட்டு சரி நீ ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் 2 டிக்கெட் வாங்குறாங்க. ஒன்னு எனக்கு இன்னொன்னு உனக்கு, நீயும் வர்ற அப்படின்னு ஹீரோவையும் சேர்த்து இழுத்துட்டு போறாங்க. ஹீரோக்கு செம கடியாகுது. ஆனா ஹீரோயினோட அப்பா ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போறாரு, வேற ஒரு ஊருக்கு போயிட்டு இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. மாதிரி ஏதோ ஒரு ரூம்குள்ள போனோன்னே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே பக்கத்து ரூம் காலியா இருக்கு, அதுக்குள்ள போறாங்க. உடனே அங்க இருந்து ஒரு கப் எடுத்து செவுத்து மேல வச்சு அவங்க என்ன பேசிக்கிறாங்க பக்கத்து ரூம்லன்னு கேக்குறாங்க. ஆனா கேட்க மாட்டேங்குது. உடனே நம்ம ஹீரோ பிளக் பாயிண்ட்ல காதை வச்சு கேட்டா கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளக் பாயிண்ட்ல காதை வச்சு கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு அவர் ஒரு மாதிரி அமைதியாகிறாரு. சரி இங்க இருந்து நம்ம போலாம் வா அப்படின்னு ஹீரோயின் என்னாச்சு தயவு செஞ்சு சொல்லுன்னு கேட்கும் போது வேண்டாம் வா போலாம் அப்படின்னு மட்டும் சொல்றாரு. ஏன்னா அவங்க அப்பா வேற பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காரு அப்படிங்கறது அவருக்கு தெரிய வருது. அதனால வா போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு செம டென்ஷன் ஆகுது. உடனே டக்குன்னு வேகமா கதவை திறந்து பக்கத்து ரூம் கதவை தட்டிடுறாங்க, அவங்க அப்பா இருந்த அந்த ரூம் கதவை. ஆனா நம்ம ஹீரோ இல்ல வேணாம் வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க அப்பாவும் கரெக்டா கதவை ஓபன் பண்றாரு. ஆனா அங்க யாருமே இல்ல. ஏன்னா ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு போயிருப்பாரு. சோ அடுத்த பிளைட்டை பிடிச்சு அவங்க வந்துட்டு இருக்கும்போது தலையில ஒரு துண்டை போட்டுக்கிட்டு உட்காந்து செம்மையா அழுதுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோ சின்ன வயசுல என்னோட அப்பா அம்மாவும் பிரிஞ்சுட்டாங்க, டைவோர்ஸ் பண்ணிட்டாங்க, அதை நான் டாலரேட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் உட்காந்து அழுதுகிட்டு மட்டும் தான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் நான் பெட்டரான விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஹீரோயினும் என்ன சொல்றாங்கன்னா எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை நிஜமாவே நல்லா தான் பாத்துக்கிட்டாரு, என்னையும் ரொம்ப லவபிளா பாத்துக்கிறாரு, தினமும் காலையில ஸ்கூலுக்கு எல்லாம் கூட கூட்டிட்டு வந்து விடுவாரு. ஆனா எங்க அப்பா இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாரு நான் நினைச்சு கூட பாக்கல. இந்த உலகத்துல நான் லவ் பண்றதுக்கோ என்ன லவ் பண்றதுக்கோ யாருமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அழுகுறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ யார் இருக்காங்க இல்லங்கிறத பத்தி எல்லாம் யோசிக்காத, நான் எப்போ உன்னை லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டோடனே ஹீரோயின் அப்படியே ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆனா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நீ இப்ப நான் லவ் பண்ணுவேன்னு சொன்னல, அது எந்த மாதிரியான லவ், ஃப்ரெண்ட்ஷிப்பா சொல்றியா இல்ல நிஜமாவே லவ்னு சொல்றியா அப்படின்னு ஹீரோவை பிடிச்சு போய் தான் அவங்க கேக்குறாங்க. ஆனா ஹீரோ என்ன நினைச்சுக்கிறாருன்னா இந்த டைம்ல இவகிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணா நல்லா இருக்குமா, ஏன்னா அவளே ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்கா, நம்ம சொல்லி சரின்னு சொல்லுவாளா இல்லன்னு சொல்லுவாளான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் வந்து உன்னை நிஜமா தான் லவ் பண்றேன், ஃப்ரெண்டா இருக்கலாம், ஏன்னா ஃப்ரெண்டுனா எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது, சோ அதனால நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. ஆனா டக்குன்னு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓகே நீ என் கூட எப்பவும் ஃப்ரெண்டா இருக்கிறதும் எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு இன்னொரு சீட்டுக்கு வேற சீட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப ஹீரோவுக்கு நம்ம சொன்னது சரியா தப்பான்னு புரியாம கன்ஃபியூஷன்ல ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் மறுநாளும் ஆகுது. மறுநாள் ஸ்கூல்ல நம்ம ஹீரோ கீழே ஏதோ ஒரு பொண்ணு வந்து விளையாடும் போது தப்பா விளையாடிருச்சுன்னு என்கரேஜ் பண்றாரு. சூப்பரா பண்ணுப்பா, இன்னும் கொஞ்சம் தடவை ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. அதை பார்த்தா நம்ம ஹீரோயினும் வேகமா ஓடி வந்து ஆமாமா நல்லா பண்ணு அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வேணும்னே நம்ம ஹீரோ டங் ட்விஸ்டர் ஒன்னு சொல்றாரு, வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் ஹீரோயினால சொல்ல முடியல. டேய் ஏன்டா அப்படிலாம் சொல்ற, இதெல்லாம் நல்லா சொல்ல முடியாது அப்படின்னு சிரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட சரி நான் கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்னு எங்க யாரோட என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த கிட்டாரிஸ்ட் இருக்கான்ல நம்ம ஸ்கூல்ல, அவன் வந்து என்ன வெளியே கூப்பிட்டான், சோ அவன் கூட நான் டேட்டிங்க்கு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. என்னது அவன் கூட வெளியே போறியா, அப்படி அவன் உன்னை இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு என்ன பண்ணா அப்படின்னு அது சீக்ரெட் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு சீக்ரெட்டா அப்படின்னு ஆமா சீக்ரெட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டு போறாங்க. அந்த கிட்டாரிஸ்ட் வேற அங்கதான் நின்னுட்டு இருக்கான். அவன் ஷோல்டர்ல கை போட்டு வாடா போலாம் அப்படின்னு கூட்டு போறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அந்த கிட்டாரை புடுங்கி அப்படியே அவன் மண்டை மேலேயே போட்டு அவன் மண்டையை உடச்சிடணும் போல அவருக்கு கோவம் வருது. ஆனா இதெல்லாம் நினைச்சு பார்த்து செமையா ஃபீல் பண்றாரு. அன்னைக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அவ கேட்கும் போது நிஜமாவே நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி இருந்திருக்கணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி யோசிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அந்த பையன் கூட டேட்டிங்கே போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலா இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோ வந்து பிளாஷ்பேக்கா சொல்லிட்டு இருக்காரு ஒரு ஃபங்க்ஷன்ல. யாருகிட்ட அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு 3 பசங்க இருக்கானுங்க. அவனுங்க கூட ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவனுங்களும் இதெல்லாம் கேட்டுட்டு பாஸ் நீங்க வேற லெவல் பாஸ், ஒரு பொண்ணை நினைச்சு நீங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்கீங்கல்ல, நாங்களும் கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தான் இந்த ஃப்ரெண்ட் ஜோன்ல மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம், இங்க எல்லாருக்குமே ஒரு லவ்வர் இருக்காங்க, ஆனா நாங்க தான் அவங்கள லவ்வரா நினைக்கிறோம், அவங்க எல்லாம் வேற ஒரு லவ்வர் வச்சிருக்காங்க, இல்லாட்டியா நம்மள
நம்மள ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏமாத்திடுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் ஒரு பொண்ணு கூட இதே மாதிரி தான் ஃப்ரெண்டாவே பழகிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமானு அந்த 3 பேருமே புலம்புறானுங்க. ஆளாளுக்கு ஒரு பொண்ணையும் காட்டுறானுங்க. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட சரி பாஸ் நீங்க லவ் பண்ற அந்த பொண்ணு எங்க அப்படின்னு கேட்டோன்னே அதோ அந்த மேடையில பாடிக்கிட்டு இருக்காளே அவ தான் என்னோட ஆளு அப்படின்னு டக்குன்னு எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. சூப்பரா இருக்காங்க பாஸ். இப்ப அந்த பொண்ணு இப்படி இருக்காங்க, உங்களை இப்பவும் ஃப்ரெண்டா தான் வச்சிருக்காங்களா? ஏன்னா நாங்க பாக்குற அந்த பொண்ணுங்க எல்லாமே எங்களை இப்பவும் ஃப்ரெண்டா தான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ ஆனா அதை ஏன் பாஸ் கேக்குறீங்க, அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சரி சார் அதை சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் ட்ரிங்க் எடுத்துட்டு சேஸ் பண்றாங்க. நான் வந்து ஒரு வருஷம் ஒரு பொண்ணு கிட்ட ஃப்ரெண்டா மட்டும் இருக்கேன், ஃப்ரெண்ட் ஜோன்லயே இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் சேஸ் பண்ணும்போது நான் 3 வருஷம் இருக்கேன்றான், இன்னொருத்தன் 5 வருஷம் இருக்கேன் அப்படின்றான். நம்ம ஹீரோ மட்டும் சேஸ் பண்ணும்போது நான் 10 வருஷமா ஃப்ரெண்ட் ஜோன்ல தான்டா இருக்கேன் அப்படின்றாரு. அவனுக்கு தூக்கி வாரி போடுது. பாஸ் அப்பனா நீங்க உங்க கதையை உடனடியா சொல்லுங்க, 10 வருஷமா என்னதான் ஆச்சு, நீங்க வேற பொண்ணுகிட்டே பேசலையா அப்படின்னு கேட்கும்போது இல்ல ஆக்சுவலா அந்த கிட்டாரிஸ்ட நம்ம ஹீரோயின் வந்து டேட்டிங் பண்ணும்போது நானும் இவளை வெறுப்பேற்றுங்கிறதுக்காக வேற பொண்ணுகிட்ட எல்லாம் போய் பேசுவேன். ஆனா என்னால யாருக்கிட்டையுமே அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியல. 2 நாள் பேசுவாங்க, இல்லாட்டி 2 வாரம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் போடா நான் என்ன விரட்டிடுவாங்க. ஹீரோயின் மேல வச்சிருந்த அந்த லவ்ல ஒரு 10% கூட என்னால மத்தவங்க கிட்ட காட்ட முடியல. அதனால எல்லாருமே என்ன திட்டிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா ஒரு நாள் அவ எனக்கு கால் பண்ணா, என்ன உடனே பாக்கணும்னு சொன்னா நானும் போனேன். ஏன்னா அந்த கிட்டாரிஸ்ட் அவளை விட்டுட்டு போயிட்டான். சோ அதனால அவ செம கடுப்புல அவன் வாங்கி கொடுத்த பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வேற ஒரு வீட்டுக்கு வந்தா. அப்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா அப்ப ஹீரோயின் நீ யாரையாச்சும் லவ் பண்றியா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோ இல்ல அப்படிலாம் யாரையுமே நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஹீரோயின் ரொம்ப சோகமா அழுதுட்டு இருக்கிறதுனால அங்க இருக்க ஒரு கிட்டார் எடுத்து மொக்கையா ஒரு பாட்டு வாசிக்கிறாரு. இதை கேட்டு ஹீரோயின் செமையா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் நார்மல் ஆகுறாங்க. இப்படியே சில மாதங்களும் போகுது. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கிட்ட ஆயிடுது. ஹீரோயின் நல்லா பாட்டெல்லாம் பாடுவாங்க. இதனால அப்பப்ப சில மூவிஸ்க்கு பேக்ரவுண்ட் சாங்லாம் கூட பாடுவாங்க. அதுக்காக வந்து ஸ்டுடியோக்கு போறாங்க. அப்ப ஹீரோவும் கூட தான் போறாரு. அப்ப அந்த பாட்டு பாட சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பாட்டு வந்து கொஞ்சம் லவ் ஃபீலோட இருக்கணும், உன் லைஃப்ல வந்து ஒரு லவ் இருக்கும்ல அதை வச்சு நினைச்சு பாடு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் போது நம்ம ஹீரோயின் ஐயோ என் லைஃப்ல இனிமே லவ்வே கிடையாது, எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ஹீரோவும் ஒரு மாதிரி சோகமாகறாரு. மறுநாள் அதுக்கப்புறமா அப்படியே சைக்கிளிங் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ நான் ஒண்ணு கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத, நிஜமாவே இனிமே உன் லைஃப்ல லவ்ங்கிறதே கிடையாதா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட முடியாது, எனக்கான ஒரு பர்சன் என் கூடவோ அல்லது என் பக்கத்துலயோ இல்ல எனக்காக வெளியவோ எங்கேயாவது இருப்பான்ல அவனுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொன்னோன்னா ஹீரோவுக்கு செம ஹாப்பி ஆயிடும். அவளை நம்மளை மீன் பண்ணி தான் சொல்றா அப்படின்னு அவருக்கு புரியும். சோ அதனால அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அப்படியே இந்த சீன் கட்டாயி இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஹீரோ கூட குடிச்சுக்கிட்டு இருந்த அந்த 3 பேரும் கேக்குறாங்க பாஸ் கரெக்ட் பண்ணிட்டீங்க போலயே, அந்த பொண்ணு உங்களை தானே சொல்லுச்சு அப்படின்னு. ஹீரோ நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டிக்கு கூட்டிட்டு போனா அங்க ஸ்டேஜ்ல பாடுறவனை காமிச்சு இவனை தான் சொன்னேன், எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அப்படின்னு அந்த 3 பேருக்கும் செம ஷாக்கு. ஏன் நமக்குமே செம ஷாக் ஆகுது. ஆக்சுவலா ஹீரோயின் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டேனியல் அப்படின்றவன் ஒரு பெரிய கிட்டாரிஸ்ட், அவனோட அந்த கான்சர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க சூப்பரா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க. அங்க போயிட்டு அவனை எல்லாம் அப்படியே ஃபில்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அந்த பையன் சூப்பரா இருக்கான்ல அழகா இருக்கான்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஆமாமா நல்லா தான் இருக்கான், ஆனா உனக்கெல்லாம் அவன் செட் ஆக மாட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் இல்ல எனக்கு வந்து அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவன் கூட நான் லிவிங்ல வாழலான்னே முடிவு பண்ணிட்டேன், எனக்கு அந்த அளவுக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ சும்மா காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, ஓ மூஞ்சிக்கு அவெல்லாம் கிடைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி வழக்கம் போல கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவன் பாடி முடிச்சோன்னே நேரா ஹீரோயின்ட்ட வந்து தானாவே பேச ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அது இவன் பாட்டு பேசுறானே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஹீரோயினும் அப்படியே ஏதோ லவ்வரை கொஞ்சம் மாதிரி அவன் கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ செம கடுப்பாகிறாரு. பக்கத்துல இருக்க ஒரு பெரிய ஐஸ் கட்டி எடுத்து மண்டை மேலேயே போட்டு மண்டை 2 உடைக்கலான்ற அளவுக்கு ஒரு கோவம் வருது. இப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு நம்ம ஹீரோ கையில 2 கிளாஸை கொடுத்து இதுல கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பிடிச்சிட்டு வர முடியுமா எங்க 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி விட்டு அவங்க 2 பேரும் இன்னும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு செம டென்ஷன் ஆகுது. அங்க போயிட்டு அந்த ட்ரிங்க்ஸை பிடிக்கலான்னு போகும்போது பின்னாடி 2 பேர் புலம்பிட்டு இருக்கானுங்க. நான் லவ் பண்ற பொண்ணு கூட இங்க வந்து சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன், ஆனா நான் லவ் பண்ற பொண்ணு அவ லவ் பண்ற பையனை கூட்டிட்டு வந்திருக்கா, கடைசியில நான் இங்க வந்து 2 பேருக்கும் சரக்கு புடிச்சு கொடுக்குற வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் கதறிக்கிட்டு இருக்கான். பக்கத்துல இன்னொருத்தன் மச்சான் நானும் அப்படித்தாண்டா இருக்கேன், அவளோட லவர் கூட ஆடிக்கிட்டு இருக்காடா, கடைசி வரைக்கும் நம்மள ஃப்ரெண்டாவே தான் வச்சிருப்பாங்க போலடா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதை கேட்டு நம்ம ஹீரோவுக்கு ஷாக் ஆகுது. ஹீரோ 2 கப்பு பிடிச்சிட்டு அப்படியே திரும்பும் போது அவனுங்க சார் நீங்களும் எங்களை மாதிரி தானா, உங்க லவ்வருக்கும் அவங்களோட லவ்வருக்கும் பிடிச்சிட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோ இல்ல இது 2மே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு 2யுமே வாய் வச்சு குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. இப்போ பிரசன்ட்ல இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கானுங்கல்ல அந்த 3 பேர், பாஸ் இந்த நிலைமையெல்லாம் நாங்களும் நிறைய தடவை அனுபவிச்சிருக்கோம், எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு உங்களுக்கு பின்னாடி இருந்த அந்த 2 பேர் நாங்களா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவனுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. சரிங்க இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ ஆக்சுவலா அன்னைக்கு ஹீரோயின் வந்து ஸ்டேஜ்ல ஏறி ஒரு போட்டி பாட்டு மாதிரி ஒரு பாட்டு ஒண்ணு பாடினா, பாடிட்டு இருக்கும் போது தெரியாம ஸ்டேஜ்ல இருந்து கீழே விழுந்துட்டா, அவளோட கால் செம்மையா அடிபட்டுச்சு. உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி அவளை ஆம்புலன்ஸ்ல ஏத்தணும். ஆனா ஆம்புலன்ஸ்ல யாராவது ஒருத்தர் தான் கூட போகணும்னு சொல்லிட்டு
கூப்பிட்டாங்க, ஒன்னு நான் போனோம் இல்லாட்டி அந்த டேனியல்ங்கிறவன் போனோம். 2 பேருமே போறதுக்காக அப்படியே அங்கேயே நின்னுட்டு இருந்தோம். ஆனா அந்த டைம்ல ஹீரோயின் என்னோட பேரை சொல்லிதான் கூப்பிட்டா. எனக்கு ஒரே ஆசையாயிடுச்சு, அப்படி நம்மளதான்டா கூப்பிடுறா அப்படின்னு. நான் வேகமா ஏறலான்னு போகும்போது நீ வர வேணாம், நீ இங்கே இருந்து என்ஜாய் பண்ணு, என் கூட டேனியல் வருவான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டா. நான் அங்கேயே நின்னுட்டு இருந்தேன். ஆக்சுவலா அது வரைக்கும் நான் வந்து ஃப்ரெண்டுங்கிறதுக்கும் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் இடையில ஒரு சின்ன கோடு தான் இருக்கு, அதை நான் கூடிய விரைவில் தாண்டிடுவேன்னு நினைச்சேன். ஆனா இடையில ஒரு மிகப்பெரிய சுவரே இருக்குன்னு எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சது. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்கணும், ஆனா அப்படி பண்ணாம விட்டுட்டேன். அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்புன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்ப பிரசன்ட்லயும் ஃபீல் பண்றாரு. இதுக்கப்புறமா என்ன இருக்கும்னா, இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆயிருக்கும். நம்ம ஹீரோயின் டேனியல் கூட தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோ சரி இது ஒர்க் அவுட் ஆகாது போல, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நம்மளும் ஏதாவது ஒரு பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கோயில்ல போய் உட்காந்துட்டு ஒரு பொண்ணு கிட்ட அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பேச ஸ்டார்ட் பண்ணுவாரு. அந்த பொண்ணும் அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ண ஒரு ஒரே ஹாப்பியா இருக்கும். கரெக்டா இந்த நேரம் பார்த்து ஹீரோயின் கால் பண்ணுவாங்க. டேய் எங்கடா இருக்க அப்படின்னோன்னு, நான் கோயில்ல இருக்கமா, உனக்கு என்னமா வேணும்னு, நான் கன்சீவா இருக்கணும்னு எனக்கு பயமா இருக்கு, உடனே கிளம்பி வா அப்படின்னோட ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. கோயில வேற மலார்னு மணி வேற அடிக்கிறாங்க. இவருக்கு மண்டையில விழுந்த மாதிரி இருக்கு. சரி நீ இப்ப எங்க இருக்க அப்படின்னோட, நான் மலேசியால இருக்கேன் அப்படின்னோட ஹீரோவுக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது. ஏமா நான் வேற ஒரு ஊர்ல இருக்கேம்மா, நீ என்னமோ அசால்ட்டா என்னமோ பக்கத்து ஊர்ல இருக்க மாதிரி வாங்குற, என்னால இப்ப வர முடியாது அப்படின்னோட ஹீரோயின் இல்ல நீ வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. ரூம் நம்பர் ஹோட்டல் மட்டும் சொல்றாங்க. ஹீரோ இப்போ புதுசா ஒரு பொண்ணை பார்த்தாருல கோயில்ல, அந்த பொண்ணு வாண்டடா வந்து பேச வந்தா கூட என்ன மன்னிச்சிருங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு திடீர்னு அங்க இருந்து ஓடுறாரு. ஒரு வழியா மலேசியாவுக்கு போய் அந்த ரூமுக்கும் போயிடுறாரு. என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து கன்சீவா இருக்கணும்னு எனக்கு பயமா இருக்கு, சோ நான் டெஸ்ட் பண்ண போறேன் அந்த பிரெக்னன்சி டெஸ்டர் வச்சு, அது வரைக்கும் நீ வெளியவே உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போலான்னு போகும்போது நம்ம ஹீரோ இந்த விஷயம் டேனியலுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, இல்ல தெரியாது, உனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே அந்த ரெஸ்ட் ரூமுக்குள்ள போனோடனே நம்ம ஹீரோ குடுன்னு ஓடி போய் கதவு பக்கத்துல நிக்கிறாரு. இவ்வளவு நேரமா ஏதோ கேஷுவலா இருக்க மாதிரி சீன் போட்டவர் ஹீரோயின் உள்ள போனோடனே பதட்டத்துல போய் அங்கேயே நிக்கிறாரு. ஹீரோயின் 2 நிமிஷம் கழிச்சு கதவை திறந்து எனக்கு பயமா இருக்கு அப்படின்றாங்க. ஏமா தயவு செஞ்சு டெஸ்ட் பண்ணி என்னன்னு சொல்லுமா அப்படின்னோட மறுபடியும் ஹீரோயின் போய் டெஸ்ட் பண்ணிட்டு, நான் கன்சீவாலாம் இல்ல, இது சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நார்மலா சொல்றாங்க. ஹீரோவுக்கு அப்பதான் உயிரே வருது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக நீ இப்ப வந்து மலேசியா வந்த, டேனியல் எங்க, எதுக்கு நீ மட்டும் தனியா வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஆக்சுவலா டேனியல் வந்து இந்தோனேஷியா மலேசியா எல்லா இடத்துக்கும் சாங் கம்போஸ் பண்றதுக்காக டிராவல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவனோட ஒரு சாங் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ மற்ற லாங்குவேஜ்லயும் அந்த சாங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரீமேக் மாதிரி பண்றாங்க. ஸோ அதுக்காக அவன் அலைஞ்சிட்டு இருக்கான். நான் அவனை வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன்னா, அதனாலதான் நான் வந்து அவனை சர்ப்ரைஸா பார்க்கலான்னு இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ, நீ சொல்றது பச்சை பொய்ன்னு நல்லா தெரியுது, உண்மையை மட்டும் சொல்லு பாப்போம் அப்படின்னோட நம்ம ஹீரோயின் 2 நிமிஷம் யோசிச்சுட்டு, டேனியல் வந்து என்ன நல்லா தான் பாத்துக்கிறான், ஆனா திடீர்னு எனக்கு வித்தியாசமா கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பான், லவர்ஸ் வாட்ச், ட்ரெஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பான். இதெல்லாம் அவன் கொடுக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு சந்தேகமாவே இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்த தப்பு பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்காக இவன் இதெல்லாம் கொடுக்கறானோன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம அவன் கூட நிறைய லேடி சிங்கர்ஸ் தான் பாடுறாங்க. ஏன்னா அவன் வந்து ஒரு கம்போசர். சோ அதனால நிறைய லேடி சிங்கர் பாடுறதுனால எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு அவன் மேல. அதனால இடையில ஒரு தடவை அவன் போனை கூட எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். ஆனா சந்தேகப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. ஆனா பர்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது மட்டும் ஒரு பில் ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில் எடுத்து கொடுக்குறாங்க. இது மலேசியால இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் சாப்பிட்டுருக்காங்க, சோ அதனால அவனை செக் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ, ஏமா ஒரு பர்கரும் ஒரு கூல் ட்ரிங்க்ஸும் சாப்பிட்டுருக்காமா, இது ஒரு விஷயமாங்கும் போது பின்னாடி திருப்பி பாரு அப்படின்னோட அவரும் திருப்பி பாக்குறாரு. அதுல சாக்கோலாவா இடையில வேற கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பசங்க சாப்பிடுற மாதிரி தெரியல, பொண்ணுங்க சாப்பிடுற டிஷ் மாதிரி தான் தெரியுது. இதே ஹோட்டலுக்கு போய் அதே டிஷ் ஆர்டர் பண்றோம், அங்க இருக்கவங்க கிட்ட கேட்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்க வெயிட்ரஸ் கிட்ட எல்லாம் கேட்கும் போது அவர் வந்தாருன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க, அவர் வரலன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. அப்பனா 2-3 தடவை வந்திருப்பானோ, ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாம் போன வாரம் வந்தான்றாங்க, இல்ல அதுக்கு முந்தின வாரம் வந்தான்றாங்க, அதனால எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோவுக்கு புரியுது ஹீரோயின் ரொம்பவே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா சின்ன வயசுலயே வந்து அவங்க அப்பா ஏமாத்திட்டு போனதுனால தான் கூட இருக்க பேரும் வந்து நம்மளை ஏமாத்திடுவாரோன்னு பயப்படுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. சோ இதனால ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு நீ வந்து லூசுத்தனமா யோசிச்சுட்டு இருக்காத, டேனியல் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டான், மேபி அவனோட ஃபேன்ஸோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோ யாராவது இங்க வந்திருப்பாங்க, அவங்க கூட பேசிட்டு இருப்பாங்க, இப்ப நீ நானும் பேசிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின், சரி அன்னைக்கு வந்து இங்க என்னதான் பேசியிருப்பான்ற மாதிரி மண்டையை போட்டு பிச்சிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ, சரி இப்ப நான் தான் அந்த டேனியல்னு வச்சுக்குவோம், நான் வேணா பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன் பாரு அவன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் மாதிரியே பேசுறான். ஏதோ ஒரு ஃபேன் கிட்ட எய்தாப்ல உட்காந்துருக்க ஒரு ஃபேன் கிட்ட உட்காந்துருக்க மாதிரி நம்ம ஹீரோயின் பேசுறான். உடனே ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டு, டேனியல் கிட்ட எப்படி ஒரு ஃபேன் பேசுவாங்களோ அதே மாதிரியே பேசுறாங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன் கூட நீங்க ஸ்டே பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவ ரொம்பவே அழகா இருப்பா, அவளை விட்டுட்டு என்னால வரலாம் முடியாது அப்படின்ற மாதிரி ஏதோ டேனியல் சொல்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். ஆனா ஹீரோயின் அந்த டைம்ல, ஆனா என்னை விட அழகா ஒரு சிங்கர் இருக்காப்பா, அவ கூட ரொம்ப நேரம் பேசுறான்ப்பா அப்படின்னோட நம்ம ஹீரோ, உன்னை விட அழகா யார்ப்பா இருப்பா அப்படின்னோட ஹீரோயின் டக்குன்னு ஒரு போட்டோ எடுத்து காட்டுறாங்க, இந்த பொண்ணு தான் அப்படின்னு. ஹீரோவும் அதை பார்த்துட்டு
பார்த்துட்டு ஐயோ ஆமாப்பா உன்னை விட அழகா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னோட ஹீரோயின் செம கடுப்பாயிடுறாங்க. ஆனா இதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே போயிட்டு ஹோட்டலுக்கு போறாங்க. ஹீரோயின் காலில் கொஞ்சம் அடிபட்டு இருக்கு, அதனால அவங்களால நடக்க முடியல. ஹீரோ அப்படியே கைத்தாங்களா தான் கூட்டு போறாரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, ஏன்னா நான் வந்து ரொம்பவே கன்ஃபியூஷன்ல இருந்தேன். இப்ப நீ சொன்ன வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. டேனியல் மேல இனிமே நான் வந்து சந்தேகப்பட மாட்டேன். உன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்குது நான் செஞ்ச அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ பரவாயில்ல அப்படியாவது என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு கால் முடியாததுனால அவங்களோட ஹோட்டல் வாசல் வரைக்கும் வந்து சென்ட் ஆஃப் பண்ண முடியல. ஆனா இந்த டைம்ல ஹீரோ பாட்டுக்கு வெளியே வந்தோடனே அங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு ட்ராலி ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, அதுல ஏறி ஹீரோயின் நின்னுக்கிட்டு ஒருத்தரை தள்ள சொல்லிட்டு அவங்க பாட்டு வந்து ஹீரோவுக்கு டாட்டா சொல்றாங்க. ஹீரோ சிரின்னு சிரிக்கிறாரு. என்னடி இது லக்கேஜ் வண்டியில ஏறி வந்துட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஹீரோயினும் பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோ கிளம்பி வந்துடுறாரு. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த டேனியல் எங்கெல்லாம் அந்த ஆடியோ ரெக்கார்டிங்லாம் பண்றாரோ அங்கெல்லாம் கூடயே போறாங்க. அங்க கூட சிங்கர்ஸ் கூட எல்லாம் ஒரு க்ளோஸா பேசினாருன்னா இவங்களுக்கு செம கடுப்பாகும். சோ கொலம்பியால இதே மாதிரி ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் ஒன்று பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சிங்கர் கிட்ட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப சூப்பராகவும் பாடுறீங்கன்னு சொல்லும் போது அங்க இருந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கை பிடிச்சி கீழே போட்டு உடச்சிடுறாங்க கோவத்துல. ஆனா அதுலதான் அந்த லேடி பாடின அந்த சாங்கே இருந்துச்சு. சோ இதனால எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. ஆனா டேனியல் கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாம ஒன்னும் கவலைப்படாதீங்க, இன்னும் 15 நிமிஷத்துல நான் வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை வாசிச்சிடறேன், நீங்க ஒரு 2 நிமிஷம் மட்டும் பாடி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு மறுபடியும் வாசிச்சு மறுபடியும் பாட சொல்லிட்டு கரெக்டா அந்த வேலையை முடிச்சிடறான். ஹீரோயின் அவன் திட்டல. ஆனா ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. டேனியல் வந்து நம்மள நிஜமாவே நல்லா தான் பாத்துக்கிறான், நம்ம தான் லூசு மாதிரி சந்தேகப்பட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ 2 பேரும் கையை பிடிச்சிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் டேனியல் தூங்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் துவைக்கலாம் அப்படின்னு எடுக்கும் போது டேனியலோட பாக்கெட்ல இருந்து ஒரு காண்டம் பாக்கெட் விழுகுது. ஆக்சுவலா அதுல 3 இருந்திருக்கணும், இப்ப 2 தான் இருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு செம டவுட் வந்துடுது மறுபடியும். இதனால டேனியல் அடுத்து வேற ஒரு ஊருக்கு ஆடியோ ரெக்கார்டிங்காக போறாரு. நம்ம ஹீரோயினை விட்டுட்டு தான் போறாரு. சோ ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா வழக்கம் போல அவனை ஃபாலோ பண்றதுக்காக கிளம்புறாங்க. இந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா வழக்கம் போல ஒரு ஃபிகர்ட்ட பேசி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஏர்போர்ட்ல இருந்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. வழக்கம் போல கரெக்டா நம்ம ஹீரோயினும் குறுக்க வந்துறாங்க. ரைட்டு, ஒரு பொண்ணு கிட்ட பேசினாவே குறுக்க வந்துருவா, இவளுக்கு பொறுக்காதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. எங்க இருக்க அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் நான் வந்து என்னோட வீட்டுல தானே இருக்கேன் அப்படின்றாங்க. உடனே ஹீரோ நான் உன் வீட்டு ரிசப்ஷன்ல தான் இருக்கேன், அப்படியே கொஞ்சம் திரும்பி பாக்குறீங்களா மேடம் அப்படின்னு ஹீரோயின் திரும்பி பாக்குறாங்க. ஹீரோ ஏர்போர்ட்ல பின்னாடி நின்றுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட பேசும்போது ஹீரோயின் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. அவன் வந்து இந்த மாதிரி ஹாங்காங்க்கு போயிருக்கான் ஒரு ரெக்கார்டிங்காக, அங்கேயும் ஒரு பொண்ணு வந்து அவன் கூட இருக்கும்னு எனக்கு டவுட்டா இருக்கு, சோ அதனால நான் போக போறேன் அவனை ஃபாலோ பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க தனியா கிளம்பி போறாங்க ஹாங்காங்க்கு. இதை நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. அவருக்கு மனசே கேட்கல. இதனால ஹீரோவும் வர வழி இல்லாம ஹீரோயின் கூடயே போறாரு. ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. பரவாயில்ல, நான் கஷ்டப்படும் போதெல்லாம் நீ எப்படியாவது அடிச்சு பிடிச்சு கூட வந்துடுறல அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோவை. ஆனா நம்ம ஹீரோ இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இருக்காது, ஹாப்பியாவே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியான மூட்ல தான் கூட்டு போறாரு. அதுக்கப்புறம் அந்த டேனியல்ங்கிறவன் ரெக்கார்ட் பண்ற ஸ்டுடியோவுக்கு எதிரிலேயே ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல. சோ அங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. எப்ப அவன் வெளியே வருவான்னு பாத்துட்டு இருக்கும் போது டக்குன்னு அவன் வீடியோ காலே பண்றான் நம்ம ஹீரோயினுக்கு. ஐயோ என்னடா அவன் வீடியோ கால் பண்றான், நம்ம வேற சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்கோம், என்னடா பண்றது அப்படின்னோடனே நம்ம ஹீரோ அட நம்ம ஊர்ல இருக்க சைனா டவுன்ல தான் நீ உட்காந்துருக்க, அங்க உட்காந்து தான் சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் சூப்பர் ஐடியாடா அப்படின்னு டக்குன்னு அட்டென்ட் பண்ணி அந்த டேனியல்ங்கிறவங்க கிட்ட நல்லா பேசுறாங்க. சைனா டவுன்ல இருக்கேன், நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது நம்ம ஹீரோவும் அங்க இருக்க சைனீஸ் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு சாப்பாட்டோட பேரா சொல்லி சத்தம் போட்டு அப்படியே கூவி வித்துக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டு ஹீரோயினுக்கு சிரிப்பே வந்துருது. ஆனா அந்த டைம்ல டேனியல் கிட்ட இன்னைக்கு பாட்டு பாடினவங்க நல்லா பாடினாங்களான்னு கேட்கும் போது சூப்பரா பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கரையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த சிங்கர் நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க பாக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு ஃபார்மலா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோவுக்கு அடி பாவி என்னென்ன நடிகரா பார்ப்பாவ அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க ஜன்னல் வழியா. அந்த சிங்கரும் அந்த டேனியல்ங்கிறவனும் வெளியே வராங்க. அந்த சிங்கர் கரெக்டா இவங்க உட்காந்துருக்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே வராங்க. ஆனா டேனியல் மட்டும் ஒரு டாக்ஸி பிடிச்சி வேற எங்கேயோ போறாரு. கூட ஏதோ ஒரு பொண்ணு இருக்க மாதிரியே உங்களுக்கு தெரியுது. ஆனா இந்த டைம்ல ஹீரோ அந்த சிங்கர் வந்ததை பார்த்துட்டு அடியே அந்த சிங்கர் வந்துட்டு அடி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அவசர அவசரமா வெளியே போறாங்க. ஆனாலும் அந்த சிங்கர் ஹீரோயினை பாக்குறாங்க. இப்பதான் அந்த பொண்ணு கிட்ட வீடியோ கால் பேசணும் அப்படின்ற மாதிரி. இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வந்து டேனியலை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு போறாங்க. ஆனா அந்த டாக்ஸியை மிஸ் பண்ணிடுறாங்க, இவங்களால ஃபாலோ பண்ண முடியல. இதனால டேனியலுக்கு மறுபடியும் கால் பண்ணிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் ஆயிடுது. என்னடா அது ஒரு பொண்ணு கூட அவன் வெளியே போனா 3-4 மணி நேரம் ஆச்சு, இன்னமும் அவன் ஹோட்டலுக்கு கூட திரும்பி வரலையே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. நான் வேணா அவன் காணாம போயிட்டான்னு போலீஸ்ல கேஸ் கொடுக்கவா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. அவங்க பதறி போறாங்க. ஆனா இந்த டைம்ல ஹீரோ இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அவன் கண்டிப்பா வந்துருவான், நீ வேணா வேற நம்பர்ல இருந்து ட்ரை பண்ணி பாக்குறியா அப்படின்னு அவரோட போன் எடுத்து கொடுக்குறாரு. கரெக்டா இந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணும்போது அந்த டேனியல்ங்கிறவன் கரெக்டா எடுக்கிறான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அவன் அவாய்ட் பண்றான், நான் போன் பண்றேன்னு தெரிஞ்சு அட்டன் பண்ணாம இருக்கான், வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணும்போது மட்டும் எடுக்கிறான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்க இருக்க ஒரு டபுள் டக்கர் பஸ்ல ஏறுறாங்க. மேல உட்காந்துருக்காங்க.
அழுதுகிட்டே இருந்தவங்க திடீர்னு அவங்க பாட்டு எழுந்திரிச்சு மேல இருந்த ஒரு கம்பியை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் டபுள் டக்கர் பஸ் மூவ் ஆயிடுது. ரொம்ப ஹைட்ல அவங்க தொங்கிட்டு இருக்காங்க. நான் எதுக்காக இங்க வந்தேன், நான் இப்படியே செத்து போறேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ வண்டியை நிறுத்தி ஒரு வழியா நம்ம ஹீரோயினை காப்பாத்துறாரு. ஆனா அது போலீஸ் கேஸ் மாதிரி ஆயிடுது. போலீஸ் வந்து கேட்கும் போது இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு வந்து ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க, டிப்ரெஷன்ல தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ யாருப்பா அந்த பொண்ணுக்குன்னு கேட்கும் போது நான் ஃப்ரெண்டுங்க அப்படின்றாரு. உடனே இந்த போலீஸ்கார ஹீரோ மேல கைய வச்சு நீயும் இன்னும் ஃப்ரெண்ட் ஜோன்ல தான் இருக்கியாப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஆறுதல் சொல்லிட்டு போறாரு. ஹீரோவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க பாரு, நீ லூஸ் தனமா ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காத, எனக்கும் ஒர்க் இருக்கு, நானும் கிளம்பணும், நீ எந்த டென்ஷனும் ஆகாம இந்த விஷயத்த பத்தி நேரடியா டேனியல் கிட்டே கேளு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல, இதுக்கு மேல கேட்கறதுக்கு என்ன இருக்கு, என்ன தனியா விட்டுட்டு போகாதே, நான் எங்கேயாவது கூட்டிட்டு போய் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க புலம்புறாங்க. இதனால ஹீரோ என்ன பண்றாருன்னா அவரு கூட கூட்டு போறாரு. நம்ம ஹீரோ வந்து ஃபிளைட்ல வந்து இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் மாதிரியான ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. சோ அதனால அவரோட ஃபிளைட்லயே ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு ஒரு தீவுக்கு. ஹீரோயினை சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக போற வழியிலேயே ஜாலியா ஃபன்னியா நிறைய விஷயம் பண்ணிட்டே போறாரு. ஸோ ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினை இறக்கி விட்டதுக்கு அப்புறமா எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, இந்த ஃபிளைட்ல நான் ரிட்டர்ன் போயிட்டு திரும்பி வரணும், ஸோ நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், இங்க வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி போயிட்டு திரும்பி வர்றாரு அவசர அவசரமா. ஹீரோயின் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள போனோம்னா ஹீரோவுக்கு ஒரே ஷாக்கு. ஏதோ லவ் ஃபெயிலியர் ஆனவன் குடிச்சிட்டு தாடி வளர்த்துட்டு படுத்திருக்க மாதிரி படுத்திருக்காங்க. நிறைய சாப்பாடு பொட்டலமா கிடக்கு சுத்தி, எதுவுமே பண்ணாம அழுதுகிட்டே அப்படியே உட்காந்துருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ, என்னடி இது பொம்பளை தேவதாஸ் மாதிரி இப்படி உட்காந்துருக்க, பக்கத்துல அந்த பார்வதிங்கிற நாய் மட்டும் தான் மிஸ்ஸிங், அதுக்கு பதிலா என்ன கூப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாரு. ஆனா ஹீரோயின், உனக்கு என்ன தெரியும் லவ் பத்தி, நீ வந்து நிறைய பொண்ணுங்களை இதே மாதிரி தான் லவ் பண்ணி ஏமாத்திருப்ப, நீ லவ் பண்ணி ஏமாத்தின பொண்ணுங்களும் இப்படிதான் இருப்பாங்க, உனக்கு எந்த பொண்ணு மேலேயுமே அக்கறை இல்லை அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்கிறதுனால மூஞ்செல்லாம் தொடச்சு அப்படியே மேக்கப் போட்டுக்கிட்டே ஹீரோயின்ட்ட சொல்றாரு, இந்த உலகத்திலேயே உன்னை விட அக்கறையா நான் எந்த பொண்ணையுமே பார்த்துக்கிட்டதே கிடையாது, என் லைஃப்ல அப்படி ஒரு பொண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அவர் தொடக்கிறாரு. இதை கேட்டு ஹீரோயினுக்கு லைட்டா ஒரு மாதிரி ஆயிடுது. சரி போதும், நான் அழகா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு எந்திரிச்சு போறாங்க. ஆனா இந்த டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக வெளியெல்லாம் கூட்டிட்டு போறாரு. நிறைய ட்ரெக்கிங் எல்லாம் போறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட சரி நீ இந்த மாதிரி எத்தனை பொண்ணை ஏமாத்திருக்க அப்படின்லாம் சொல்லி மறுபடியும் வம்பிழுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ எத்தனை பொண்ணுங்களா, ஒண்ணுக்கே வழி இல்லை அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. ஹீரோயின் சரி உன் போனை கொண்டா நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு போனை வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு கேர்ள் ஃப்ரெண்டு தான் பசங்களோட போன் எல்லாம் வாங்கி செக் பண்ணி பார்ப்பாங்க, அப்ப நீ என் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணும்போது ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா போனை தூக்கி கீழே போட்டுருவேண்டா அப்படின்ற மாதிரி மலையில இருந்து கீழே போட போறாங்க. சோ இப்படியே ரெண்டு பேரும் வம்பிழுத்துட்டு ஜாலியா ரிட்டர்ன் வராங்க. அப்போ திடீர்னு குரங்கு அவங்கள துரத்த ஆரம்பிச்சிருது. அந்த நேரம்னு பார்த்து அந்த டேனியல்ங்கிறவன் வேற கால் பண்றான். ஹீரோயினால அந்த போனை அட்டன் பண்ண முடியல. குரங்கு துரத்துதேன்னு இவங்க கஷ்டப்பட்டு ஓடி வரும்போது ஹீரோயின் எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போறாங்க அந்த காட்டுக்குள்ளேயே. ஆனா அவங்க கிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்ல, எனக்கு டிஷ்யூ வேணும், இல்லாட்டி வேற ஏதாவது துணி கொடு அப்படின்னு ஹீரோ வேற வழி இல்லாம ஒரு சட்டையவே கழட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா ரிட்டர்ன் வரும்போது சட்டை இல்லாம வராங்க. ஊரே ஹீரோவை செம்மையா கிண்டல் பண்ணுது. அவங்களோட சேர்த்து நம்ம ஹீரோயினும் கிண்டல் பண்றாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ செம காண்டாகிறாரு. ஆனா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின், நான் இனிமே டேனியல் கிட்ட போக மாட்டேன், ஏன்னா டேனியல் பொய்யானவன், என்கிட்ட பொய்யா நடந்துகிட்டான், அவன் கொடுத்த அந்த வாட்ச் பிரசன்ட்டை நான் தூக்கி போட போறேன் அப்படின்னு ஒரு வாட்ச் ஒன்று பிரசன்ட் பண்ணிருப்பான்ல, அதை அப்படியே தூக்கி போட்டுறாங்க கடலுக்குள்ள. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா இந்த டைம்ல ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ஒன்னா பேசிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து எப்ப பார்த்தாலும் நீ என் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேசும்போது, உனக்கு தான் தெரியுது அப்புறத்துக்கு லூஸ் மாதிரி கேட்டே இருக்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. உடனே ஹீரோயின், சரி வா நம்ம ரூமுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ, இல்ல இங்க ஒரு ரூம் தான் கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின், சரி பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரே சந்தோஷம். ஹீரோயின் இப்படி சொல்லுவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால நைட்டு ஒரே சந்தோஷமா அங்க ரூம்குள்ள போறாரு. ஹீரோயின் ஒரு பாத் டப்ல உட்காந்துருக்காங்க. லைட்டா ட்ரிங்க் பண்ணிருக்காங்க. என்னாச்சு இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கும்போது, நீயும் பாத் டப்புக்குள்ள வந்து உட்காரு அப்படின்றாங்க. என்னமா ஏதோ ரிசப்ஷன்ல கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற அப்படின்ட்டு அவரும் போயிட்டு உட்கார்றாரு. ஆனா அந்த டைம்ல ஹீரோயின் அப்படியே கண்ணை மூடி உட்கார்றாங்க. ஹீரோ, சரி நமக்கு ஹீரோயினுக்கு ஒரு வேலை பிடிச்சிருக்கு போல நம்மள அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போகும்போது ஹீரோயின் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னால முடியல அப்படின்ற மாதிரி. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோயின், நான் ஆக்சுவலா அவன் கொடுத்த வாட்சை தூக்கி போட்டுட்டேன், ஆனா அவன் செஞ்ச துரோகத்தை என்னால மறக்க முடியல, அவனால வேற ஒரு பர்சன் கூட எப்படி இருக்க முடிஞ்சது, எனக்கு அப்படி யோசிக்க தோணலையே அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. நீ என்ன சும்மா என்ன வச்சு கேம் ஆடிட்டு இருக்கியா, வெளியே இருக்கும் போது சின்ன வயசுல இருந்து நான் பின்னாடி சுத்திட்டு இருக்கேங்கிறது உனக்கு தெரியும், நீ தான் சொன்ன, என்ன நீ தான் ஒன்னா இருக்கலாம் வான்னு சொன்ன, இப்ப பக்கத்துலயே நீ தான் வந்து உட்கார சொன்ன, ஆனா இப்ப நான் பக்கத்துல வரும்போது உனக்கு டேனியல தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி பேசுற, நான் என்னதான் பண்ணட்டுங்கிற, உனக்கு லவ்னா முதல்ல என்னன்னு தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு செம்மையா சத்தம் போட்டுறாரு. இதை கேட்டு ஹீரோயினும் டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப நான் என்ன பண்ணுங்கிற, என் கூட ஒன்னா இருக்கணும்னு சொல்றியா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒன்னா பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க ஹீரோ பக்கத்துல போய். ஆனா ஹீரோ, ஒரு நிமிஷம் நிப்பாட்டு, உனக்கு இன்னமுமே புரியலையா, சின்ன வயசுல இருந்து நான் உன் கூட இருக்கேன், உன்னை பாக்குறேன், உனக்காகத்தான் எல்லா இடத்துலயும் வரேங்கிறது உனக்கே தெரிஞ்சிருக்குல்ல, சோ நீ அதை ஃபீல் பண்ணிருக்கேன்னு தானே அர்த்தம், இதை விட பெஸ்டான லவ் எங்க இருக்க முடியும், சோ நீயா இருக்கும் போது, அதாவது டேனியல் அப்படின்ற ஒருத்தன் உன் லைஃப்ல இல்ல, உனக்கு லைஃப்ல நான் தான் முக்கியம் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் என்கிட்ட
என்கிட்ட வா, இல்லாட்டி தேவையில்லாம இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத, என்னையும் டென்ஷன் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு வெளியே பாக்குறான். ஆனா அந்த டைம்ல ஹீரோயின் நீ அப்ப என்ன ஃப்ரெண்டா பாக்கலன்னு தானே அர்த்தம், நம்ம ஃப்ரெண்ட் ஜோன்ல இல்லன்னு தானே அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் உங்க அப்பா உனக்கு துரோகம் பண்ணார்ல, அப்பவே நீ வந்து என்கிட்ட கேட்ட என்ன லவ் பண்றியா அப்படின்னு. நான் ஆக்சுவலா அப்பவே உன்னை லவ் பண்ணேன் தான், ஆனா அப்ப நீ இருக்க சூழ்நிலையில சொல்ல வேணாம்னு நினைச்சேன், ஆனா நீ என்ன அவாய்ட் பண்ணிட்ட. அதுக்கப்புறம் நானும் என் லவ் சொல்லலாம்னு நினைப்பேன், ஆனா அதுக்கான சான்ஸ் நீ எனக்கு கொடுக்கவே கிடையாது. உனக்கு வேற பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அதனால நான் உன்கிட்ட வரவே இல்லை. ஆனா இப்பவும் சொல்றேன், ஒரு விஷயத்த நீ யோசிச்சு பாரு, உன்னோட உண்மையான லவ் யாரு, உனக்கு சப்போர்ட்டா யார் இருக்காங்கிறத நீ யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. ஆனா அந்த டைம்ல ஹீரோயின் இங்க பாரு, இனிமே என்னால டேனியல் கூட இருக்க முடியாது, ஏன்னா அவன் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டான். எங்க அப்பா எங்க அம்மாக்கு பண்ண மாதிரி இவனும் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். சோ அதனால நான் அவன் கிட்ட பிரேக்கப் சொல்லிட்டு கண்டிப்பா நான் உன்கிட்ட வருவேன், எனக்காக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று இருக்கு, அங்க வந்து வெயிட் பண்ணு அப்படின்னு ஒரு அட்ரஸ் ஏதோ ஒரு அட்ரஸ் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் கண்டிப்பா நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், சீக்கிரம் வா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்புறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நேரா அந்த டேனியல்ங்கிறவன்ட்ட போறாங்க. டேனியல் ஏதோ ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோல ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல அவன் வந்து ஹீரோயின் கையை பார்த்துட்டு எங்கம்மா நான் வாங்கி கொடுத்த பிரசன்ட காணா அப்படின்னோன்னு, இல்ல அதை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்றாங்க. இந்த நேரத்துல அந்த ஸ்டுடியோல உள்ள பாடிட்டு இருக்க சிங்கர் நான் கரெக்டா பாடிட்டேனா அப்படின்னு கேட்கும்போது டேனியல் ஈடிட்டு நான் வந்து கரெக்ஷன் சொல்றேன் அப்படின்ட்டு உள்ள போய் பேசுறான். அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. டக்குன்னு அங்க இருக்க மைக் எடுத்து என்கிட்ட ஏன் போய் சொன்ன, நீ ஹாங்காங் போகும்போது வெறும் மியூசிக்காக மட்டும் போல இன்னொரு பொண்ணையும் கூட பாக்குறதுக்கு தான் போனேன். நான் வந்து அன்னைக்கு வந்து உன்னை ஃபாலோ பண்ணேன், ஆனா நீ வேற ஒரு பொண்ணு கூட போன, ஆனா எங்க போனேன்னு தான் தெரியல. நான் அன்னைக்கு நைட் ஃபுல்லா உனக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன் 3 மணி வரைக்கும், நீ எடுக்கவே இல்லை, என்னதான் பண்ணுன அப்படின்ற மாதிரி செமையா சத்தம் போட்டுறாங்க. இதனால அங்க இருக்க எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. டேனியல் வெளியே வந்துட்டு அப்படியே சோகமா நிக்கிறான். ஆக்சுவலா நான் வந்து என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் வந்து வெளியே போனேன், அவ வந்து ரொம்ப தூரம் வெளியே போக போறா, ஆக்சுவலா இந்த ஊரை விட்டே போக போறா, கடைசியா ஒரு தடவை என்ன பார்க்கணும் என் கூட இருக்கணும்னு கேட்டா, என்னால இல்லன்னு மறுக்கவே முடியல, அதனாலதான் போனேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனா உண்மையை சொல்லிடுறான். இதை கேட்ட ஹீரோயினுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. நீ ஏன் ஓப்பனா உண்மையை சொன்ன, வேற ஏதாவது காரணம் சொல்லிருக்கலாம்ல, சாப்பிட போனேன், தூங்கிட்டேன், ட்ரிங்க் பண்ணிட்டேன், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இருந்திருக்கலாம்ல, எதுக்காக உண்மையை சொன்னேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவன் என்ன சொல்றான்னா, இதுக்கு மேல நான் உன்னை வந்து ஏமாத்த விரும்பல, அதனாலதான் உண்மையை சொன்னேன், ஆனா நீ என்னை விட்டு போக கூடாதுன்னு தான் நான் எப்பவும் நினைக்கிறேன், இதை நான் செஞ்ச தப்பா பார்க்காத, எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு அப்படின்ற மாதிரி அவன் ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடறான். இந்த டைம்ல ஹீரோயின் எனக்கு மேரேஜ்னாவே நிஜமா பிடிக்காது, ஏன்னா எங்க அப்பா எங்க அம்மாவை ஏமாத்திட்டு போயிட்டாரு, அதனால எனக்கு அது சுத்தமா பிடிக்காது, ஆனா உன் கூட இருக்கும்போது நிஜமாவே மேரேஜை பத்தி நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், நம்ம இப்படிலாம் வாழணும்னு நினைச்சேன், ஆனா நீ என்ன ஏமாத்துவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலன்னு டக்குன்னு அவன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் பின்னாடி இருந்து ஹீரோயினை. நீ என்னை விட்டுட்டு போகாத, நீ சொன்ன மாதிரி நம்ம வாழலாம், எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் கொடு, இனிமே உன்னை தவிர நான் எதையுமே யோசிக்கவே மாட்டேன், நீ என்ன உண்மையா லவ் பண்ணல, சோ அதுக்காக ஒரு சான்ஸ் கொடு, நான் கண்டிப்பா எல்லாத்தையும் மாத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவன் செமையா கெஞ்சுறான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இதனால எதுவுமே பேசாம அமைதியா வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் பக்கத்துல இருக்க ஒரு கோயில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ அங்க நம்ம ஹீரோயினும் வராங்க. ஹீரோ ஒரு மெழுகுவர்த்தி எடுத்து ஹீரோயின் கிட்ட இருக்க மெழுகுவர்த்திய அப்படியே லைட்டிங் பண்றாரு. ஆனா ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமா இருக்கதை பார்த்துட்டு, ஏன் டேனியல் எந்த தப்பும் பண்ணலையா, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் இல்ல அவனுக்கு நான் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். இப்ப என்னதான் சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இல்ல நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அவனை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையே நிஜமா வந்துச்சு அப்படின்னு, சோ அதனால அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோ செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது, நானும் உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கேன், நீ பாட்டு ஆசை காட்டி என்ன எப்ப பார்த்தாலும் விரட்டி விட்டுட்டே இருக்க, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா மட்டும் இதுக்கிட்டே என்ன கூப்பிடுற அப்படின்ற மாதிரி செமையா திட்டுறாரு. அது மட்டும் இல்லாம நீ ஏன் திரும்ப அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும்னு யோசிக்கிற, ஏன்னா அவன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சோன்னா அவனை தூக்கி போடுற அளவுக்கு நீ முடிவு பண்ணிட்ட, அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல நான் உன் கூட இருந்தேன், என்னோட லவ் நீ கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்ப, சோ அதனால அவன் பண்ணது தப்புனா நீ பண்ணது தப்பு தான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோ செமையா திட்டுறாரு. ஆனா ஹீரோயின் இல்ல நான் அப்படி சொல்ல வரல, நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டவொன்னே ஹீரோ இதுக்கப்புறம் எங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்காது, முட்டாள் மாதிரி வளரிட்டு இருக்காத, நீ தான் என் லவ் ஃபீல் பண்ணிட்டியே, இதுக்கப்புறம் எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும், கண்டிப்பா இருக்க முடியாது, இனிமே நம்ம பார்க்கவே வேண்டாம், என்னைக்குமே பார்க்க வேண்டாம், நான் உன்கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்கறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, ஒரு நாள் உண்மையான லவ்னா என்ன, உனக்கு லவ்வர் எப்படி இருக்கணும், உன்னோட ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னு நான் கேட்கும் போது நீ என்ன சொன்ன, என்னோட எல்லா பிரச்சனைகளையும் நான் அவங்கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணணும், எனக்கான ஒரு பர்சனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீ சொன்னல, உனக்கு ஒவ்வொரு தடவை பிரச்சனை வந்த போது நீ யாருக்கு போன் பண்ணனு மட்டும் நீ யோசிச்சு பாரு, உனக்கே புரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா ஹீரோயின் ஸ்டார்டிங்ல இருந்தே ஹீரோக்கு மட்டும் தான் கால் பண்ணிருப்பாங்க, அவங்க அப்பா வந்து ஏமாத்துறாருன்னு தெரியும் போது ஹீரோ தான் கூட்டு போயிருப்பாரு, அதுக்கப்புறம் இன்னொரு லவ் பண்ணுவாங்க அந்த கிட்டாரிஸ்ட், அவன் கூட பிரச்சனை வரும்போது ஹீரோக்கு தான் கால் பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம டேனியல் கிட்ட பிரச்சனை வரும்போது ஹீரோக்கு தான் போன் பண்ணிருப்பாங்க, இடையில கன்சீவா இருக்கேன்னு பயமா இருக்குன்னு சொல்லும் போதும் ஹீரோக்கு தான் ஃபர்ஸ்ட் போன் பண்ணிருப்பாங்க. சோ இது எல்லாத்தையுமே அவங்க யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோ கிட்ட இங்க பாரு எனக்கு நீ லைஃப்ல ஒரு முக்கியமான பர்சன் தான், நான் இல்லன்னு சொல்லல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ நீ எதுவும் பேச வேண்டாம், இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேணாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டு கிளம்பிடுறாரு. இந்த டைம்ல ஹீரோயின் ஹீரோ கிட்ட தயவு செஞ்சு போகாத அப்படின்னு கையை பிடிச்சு இழுத்துட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ நீ வந்தோடனே உன்னை கட்டி பிடிச்சு
வச்சு கிஸ் பண்ணி இந்த இடத்துல ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சேன். நீ இன்னொரு தடவை என் கையை பிடிச்சி இழுத்தினா உன்னை கிஸ் பண்ணிட்டு போகணும்னு எனக்கு பயமா இருக்கு. சோ தயவு செஞ்சு நான் திரும்பியும் கூப்பிடாத, நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. ஹீரோயின் அப்படியே ஹீரோவை பார்த்துட்டு அங்கேயே அழுதுகிட்டே நிக்கிறாங்க. சோ இந்த பிளாஷ்பேக்கை இப்ப சொல்லும் போது கூட இருக்க அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்களா, அவங்க எல்லாம் கண் கலங்கி அப்படியே ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. ஜி நீங்க வேற லெவல் ஜி, அப்புறம் என்னதான் ஜி ஆச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த நேரம்னு பார்த்து பின்னாடி பாட்டு பாடிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் அப்படியே இறங்கி நேரா வராங்க ஹீரோ கிட்ட. ஹீரோ பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா அந்த 3 பேரும் ஹீரோ அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஜி நீங்க திரும்பாதீங்க, அந்த பொண்ணு வந்திருக்கு, இங்க பாருங்க மேடம், நீங்களும் அவரும் இனிமே ஃப்ரெண்டா இருக்க முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அவரை இதுக்கு மேல கஷ்டப்படுத்தாதீங்க, உங்க கண்ணை பார்த்து பேசினா எங்கால எவ்வளவு ஃபீல் பண்ணுவாருன்னு தெரியுமா அப்படின்னு ஹீரோக்கு சப்போர்ட்டா அந்த 3 பேரும் கதறாங்க. உடனே நம்ம ஹீரோயின், டேய் எங்க கதையில பாதியை தான்டா கேட்டிருக்கீங்க, முழு கதையும் கேளுங்கடா அவன்ட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அதுக்கப்புறமா என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம ஹீரோயின் டேனியல் கூட தான் போய் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த ஹீரோ சொன்ன அந்த ஒரு வார்த்தை, உனக்கு கஷ்டமா இருக்கும் போது நீ யார் கூட இருக்க நினைச்சிருக்க, யார் கூட இருந்தா உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைச்சிருக்க, யாருக்கு ஃபர்ஸ்ட் போன் பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பார்ல, அந்த ஒரு விஷயம் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோ அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் பக்கத்துல ஒரு கோயில்ல லைட் எல்லாம் ஏத்தி வச்சுட்டு உட்காந்துருப்பாருல, அதை வந்து யோசிச்சு பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இடையில ஹீரோயினை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்காக அப்பப்ப ஒரு லூஸ்தனமா ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவாரு. அது வந்து டிவில வர்ற ஒரு விளம்பரத்தோட சாங். சோ அந்த சாங் எங்கேயாவது கேட்டாங்கன்னா ஹீரோயின் அப்படியே நின்றுவாங்க. அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இது எல்லாமே ஹீரோயினோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். சோ அதனால டேனியல் கிட்ட ஹீரோயினால நிஜமாவே க்ளோஸா பேச முடியாது. இதனால டேனியல் கிட்ட ஓப்பனாவே உண்மையை சொல்லிடுவாங்க, எனக்கு இது செட் ஆகாது, நான் மன்னிச்சிரு, நான் ஹீரோ கிட்ட தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வருவாங்க. ஹீரோ தினமும் காலையில சைக்கிளிங் போவாரு. அந்த வழியில நம்ம ஹீரோயினும் அப்படியே சைக்கிள் வச்சுட்டு நிக்கிறாங்க. ஹீரோ அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு அசால்ட்டா கிராஸ் ஆகி போறாரு, பேசவே மாட்டாரு. ஹீரோயின் வேகமா ஹீரோ பக்கத்துல போகும்போது என்னதான் உனக்கு வேணும் அப்படின்னு, நான் வந்து டேனியலை வந்து பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு, ஏன் அவன் மறுபடியும் வேற பொண்ணு கூட ஓடிட்டானா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நான் தான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன், நான் அவன் கூட அந்த கோயிலுக்கு மறுபடியும் போகணும்னு ஆசைப்படுறேன், அந்த மெழுகுவத்தி எல்லாம் ஏத்தின கோயிலுக்கு, ஏன்னா நான் அங்கதான் உனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோ அப்படியே சைக்கிளை ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோயினை பாக்குறாரு. என்ன சொன்ன அப்படின்னு ஹீரோயின், நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலயே ஸ்கூல் படிக்கும் போதே நான் உங்ககிட்ட ஒரு தடவை கேட்டேன், நீ என்கிட்ட லவ் யூ சொல்லும் போது இது என்ன மாதிரியான லவ் யூன்னு, அதையே தான் நான் உங்ககிட்ட திரும்பியும் கேட்கிறேன், இப்ப சொல்லு நீ சொன்ன அந்த லவ் யூக்கு அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோ, எனக்கு கேட்கல, மறுபடியும் சொல்லு அப்படின்ற மாதிரி நக்கல் பண்றாரு. ஹீரோயின், டே லூசு பயல, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியாடா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஹீரோ இப்பவும் கேட்கல அப்படின்றாரு. ஹீரோயின் வேகமா ஓடி வந்து ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு, நீ சொன்னது உண்மைதான், லைஃப்ல எத்தனை பேர் நம்மள கிராஸ் பண்ணாலும் நம்ம கஷ்டமா இருக்கும் போது நமக்கு உண்மையா யாரை லவ் பண்றோமோ அவங்க கூட மட்டும் தான் நம்ம நிம்மதியா இருப்போம், ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்றாங்க. சோ இந்த விஷயத்தை இப்ப பிரசன்ட்ல சொன்னோன்னா அங்க இருக்க 3 பேரும் செம ஹாப்பி ஆகுறானுங்க. மச்சான் நீ வேற லெவல், நீ தான் எங்களுக்கு காட் ஃபாதர் அப்படின்னு ஹீரோவை கட்டி பிடிச்சி கதறாங்க. இந்த டைம்ல ஹீரோயின் கையில இருந்த அவங்களோட அந்த வெட்டிங் நீங்க காணோம். இதனால ஹீரோவே அதை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு மறுபடியும் ஹீரோயின் கிட்ட அதை முட்டி போட்டு அப்படியே பாட்டி விட்டு ப்ரப்போஸ் பண்றாரு. இதை பார்த்துட்டு அந்த 3 பேருமே நம்மளும் போய் நம்ம ஆளுகிட்ட உடனடியா ப்ரப்போஸ் பண்றடா அப்படின்னு சொல்லிட்டு சபாதை எடுத்துட்டு எல்லாம் ப்ரப்போஸ் பண்ண போறானுங்க. ஹீரோவும் ஹீரோயினும் இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சோ இதோட இந்த படம் முடியும்.